எது மக்களுக்கு எளிமையாக போய் சேரும். நான் வந்து அவங்களுக்கு திருநீர் வைக்கும்போது நீங்க மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு சொல்லி திருநீர் வைங்க அப்படின்னு சொன்னேன்னா அவங்களுக்கு அது சுலபமா மனசுல பதியும். நான் எதை கடைபிடிக்கிறேனோ அதை மக்களுக்கு நான் சொல்றேன். ஆனா எப்போதுமே நான் கடைபிடிப்பது வாரியார் சுவாமியினுடைய உரை மட்டுமே. இப்போ உள்ள அவருடைய இவங்கள பத்தி எப்போதுமே அவரை பற்றி எல்லாரும் நல்லா பேசுறாங்க. எல்லாரும் அவரவர்கள் எந்த வழியில பேசுறாங்களோ அந்த வழியில அவங்கவங்க நல்லா பேசுறாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் எப்போதும் என்னுடைய கடைபிடிக்கிறது, நான் யாரை ஃபாலோ பண்றேன் அப்படின்னா சாமியை மட்டும்தான். இப்போ பேசுறவங்க நிறைய பேர் மணிப்பிரபால நிறைய பேசுறாங்க. நிறைய சமஸ்கிருதம் கலந்து சமஸ்கிருத ஸ்லோகங்கள்லாம் சொல்லி பேசுறாங்க. நீங்க முழுக்க முழுக்க தமிழ்ல சொல்றீங்க. இதை ஏற்றுக்கொள்பவர்கள் மன ரீதியில ஏதாவது பாதிப்பு தெரியுமா? அல்லது ஏற்றுக்கிறாங்களா? தாராளமா ஏத்துக்கிறதுனால தானே பெரிய கூட்டம் வருது. இன்னைக்கும் ஒரு இப்போ வாரியார் சுவாமிகள் பாத்தீங்கன்னா வேதமும் சொல்லுவாங்க, ஆமா. தமிழ் மந்திரங்களும் சொல்லுவாங்க. இப்ப எனக்கு எங்கெல்லாம் வேதத்தை சொல்லணும் அப்படிங்கிற இடம் வருகிறதோ அந்த இடத்துல நானும் சொல்றது உண்டு. நீங்க சொல்றீங்க. வேத மந்திரங்களும் சொல்றது உண்டு, தமிழ் மந்திரங்களும் சொல்றது வேதம் உண்டு. படிக்கிறீங்க. எளிமையாக ஆமா படிச்சிருக்கிறேன். எளிமையாக மக்களுக்கு எது போய் சேருமோ, எது மக்களுக்கு எளிமையாக போய் சேரும். நான் வந்து அவங்களுக்கு திருநீர் வைக்கும்போது நீங்க மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு சொல்லி திருநீர் வைங்க அப்படின்னு சொன்னேன்னா அவங்களுக்கு அது சுலபமா மனசுல பதியும். நான் எதை கடைபிடிக்கிறேனோ அதை மக்களுக்கு நான் சொல்றேன்.